இப்ப நேரடியா முதலமைச்சர் ஆகணும்ன்ற ஒரு இலக்கோட விஜய் வர்றாருல்ல. ரொம்ப பேர் சொல்றவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவர்கிட்ட எம்ஜிஆர்லாம் அப்படித்தானே நேரம் வந்தாருன்னு. அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். எம்ஜிஆர் எம்எல்சியா இருந்தாரு, ஸ்மால் சேவிங்ஸ்ல தலைவராக இருந்தார். முதலமைச்சருக்கு கீழே அது ஆக்சுவலா. ஆனா அவரு போய் அந்த பதவியில் உட்கார்ந்தோன்னா அது நம்பர் 1 பதவி ஆயிடுச்சு. ஸ்மால் சேவிங், இந்த சிறு சேமிப்பு திட்டத்தில். எதுக்காக சொல்றேன்னா, அதெல்லாம் அவர் பார்த்துருக்காரு. சும்மா பார்க்காமலாம் வரல. அவர் எவ்வளோ எதிர்ப்பெல்லாம் பார்த்து ஈர்த்து வந்தவர் தான். ரஜினிகாந்த் வந்து பின்வாங்கிட்டாரு. கமலஹாசன் போடுற வேர்ட்ஸ் எல்லாம் இல்ல, ஹார்ஷா வேர்ட்ஸ் போடுறீங்க. பொதுவா இந்த பத்திரிகையிலே பொதுவா சொல்றது பின்வாங்கி கொண்டார். பின்வாங்கிறதுனா என்ன தெரியுமாங்க, நம்ம போரஸோட அலெக்சாண்டர் ஃபைட் பண்ணும்போது இந்திய மன்னனில் போரஸ் ஒருத்தன் தான் அவருக்கு சவால் விட்டவன். அதை பார்த்து அவர் பின்வாங்கலை, ரசிச்சாருன்றது ஒன்று இருக்கு. அவர் பெருமையாக அவர் நினைச்சிருந்தா உள்ள பூந்திருக்கலாம் ஈஸியா. உலகத்தையே ஆண்டவனுக்கு இது என்ன ஒரு பெரிய விஷயம். பட் போரஸ் கேவ் அ குட் ஃபைட். அதனால நம்ம எழுதுறது என்ன, பின்வாங்கி விட்டார். பின்வாங்கி விட்டார்னு அது ஒன்றும் ஒரு குத்துற மாதிரி ஒரு வார்த்தை அது. அதாவது திமுகவில் இருந்த ராதாரவி அண்ணா திமுகவுக்கு சென்று விட்டார் போட்டால் நீட்டாக இருக்கும். திமுகவிலேருந்து தாவிட்டாருங்க. அதுதான் அவன் எதுலேயே ஒன்றில் கேட்டான், எங்க ஒருத்தனா போனால் தாவுறது, கூட்டமாக போனால் கூட்டணியா, என்ன கிடையாது கொள்கையா, அதுவும் தாவல் தானே, அதில் வரணுமே. தாவல் அதை கொண்டாட மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுது இல்லை அர்த்தம், எதுக்கு எந்தெந்த வார்த்தை யூஸ், எதை சொன்ன குத்தும் அப்படின்னு நினச்சி சொல்கிறாங்க. இது குத்தம் இல்லை. இப்போ நான் அந்த சரி அந்த வார்த்தையை ஒன்றா சரியில்லாமல் இருந்திருக்கலாம். அதாவது இப்போ திரு ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய முடிவை மாற்றிட்டாரு. கமலஹாசன் தேர்தல் களத்துக்கு வந்தாரு, ஆனால் அவர் வெற்றி அடைய முடியல. இப்போ விஜய் வந்து வராரு, தன்னுடைய கெரியரை விட்டுட்டு வராரு. அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஸ்டில் அவருக்கு ஏதோ மனசில் பட்டிருக்கணும். நம்ம ஆரம்பித்தோம், இல்லைன்னா கூட இருக்கிற யாராவது ஐடியாஸ் கொடுக்குறவங்க நம்ம வந்தோம்னா நல்லா வரலாம் அப்படின்னு அவருக்கு தான் கால்குலேஷன் இருக்கும். நமக்கு வெறும் அவருடைய படங்களை வச்சு தானே கால்குலேட் பண்ணுறோம். அவருடைய நீங்கள் பழகிருக்கீங்களா அவர் கூட? இல்லைங்க, ஒரே ஒரு படம் தாங்க நடித்தேன். அவருக்கு ஃபேமிலியோட பழகியிருக்கேன். ஒரு படம் இல்லை, சர்க்கார் கடைசி படம் நடித்தது. அதுக்கு முன்னாடி காதலுக்கு மரியாதையில் நான் நடித்தேன். பட் இந்த ஆங்கிள்லேயே நான் பார்க்கலையே, பேசலையே.